ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி ஹேமாட்ட கேட்குறாரு, இந்த வருஷம் உன்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு என்ன வேணும்னு கேளு ஹேமா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவே நான் சொல்கிறத எனக்கு தருவீங்களா டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. கண்டிப்பாக நான் உனக்கு தரேன் ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னோட அம்மாவை நான் பார்க்கணும் டேடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. என்னோட அம்மாவை நீங்க கூட்டிட்டு வாங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. இதை கேட்ட உடனே பாரதிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க டேடி, ஆனா அன்னைக்கு ஒரு அங்கிள் கிட்டக்க நீங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் டேடி அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் கூடிய சீக்கிரமாவே டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னதை நான் கேட்டேன் டேடி அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. என்னோட அம்மா உயிரோட தானே டேடி இருக்கிறாங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. பாரதி யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹேமாட்ட சொல்றாரு, நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஹேமா அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அம்மா யாரு அப்படின்னு உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் கண்டிப்பா காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பர்த்டே வரைக்கும் நான் எதுக்காக டேடி வெயிட் பண்ணணும், என்னை இப்பவே அம்மாட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. உன்னோட பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி நடக்கும்ல, அன்னைக்கு கண்டிப்பா உன்னோட அம்மா யாருன்னு நான் உன்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாரதி ஹேமாவை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக போறாரு. அங்க கண்ணம்மா லட்சுமி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே சமையலம்மா அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹேமா. ஹேமா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, என்னோட டேடி இன்னைக்கு நடக்க போற பர்த்டே பார்ட்டில என்னோட அம்மா யாருன்னு என்கிட்ட சொல்ல போறாங்க சமையலம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த டைம்ல சௌந்தர்யாவும் இப்போ அங்க வராங்க. சௌந்தர்யாட்டையும் ஹேமா பாரதி சொன்ன விஷயத்த பத்தி சொல்றாங்க. பாரதி லட்சுமிட்ட சொல்றாரு, இன்னைக்கு ஈவினிங் உனக்கும் சேர்த்து தான் கேக் கட் பண்ண போறோம், நீயும் கண்டிப்பா வந்துடணும், உன்னோட அம்மாவும் கண்டிப்பா வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சௌந்தர்யா ரெண்டு பேர்கிட்டையும் பாரதி சொல்றாரு, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈவினிங் நடக்க போற பர்த்டே பார்ட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு கண்ணம்மாவை பார்த்து சொல்றாரு பாரதி. பாரதி இப்போ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட கேக்குறாங்க, ஒருவேளை உங்க மகனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்துருச்சா அத்தை, நான் தான் ஹேமாவோட அம்மான்ற உண்மை தெரிய வந்துருச்சா, அதை தான் அவர் சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமே ஹேமா என்ன சமையலம்மான்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிட போறா, அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, என்ன கண்ணம்மா நீ யோசிக்காம பேசிட்டு இருக்கிற, அவனுக்கு சும்மாவே உன் கூட ஹேமா பழகுறது பிடிக்காது, நீ தான் அம்மான்னு அவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்லியிருந்தா அவன் இன்னமும் உன் மேல பாசமால இருப்பா, அதை கண்டிப்பா அவனால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவன் உன்னை அம்மான்னு சொல்ல மாட்டான், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வருத்தப்படுறாங்க. பாரதி வெண்பாவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் ஹேமாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீ வரணும் வெண்பா அப்படின்னு இன்வைட் பண்றாரு. வெண்பாவும் அதனால கிளம்பி பாரதியோட வீட்டுக்கு வராங்க. கண்ணம்மா லட்சுமி ரெண்டு பேருமே இப்போ பாரதி வீட்டுக்கு வராங்க. லட்சுமி மனசுல நினைக்கிறாங்க, டாக்டர் அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹேமாவோட அம்மா இங்க வந்துருவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி ஹேமாவோட அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா என்னோட அம்மாவும் டாக்டர் அப்பாவும் சேர்ந்து வாழவே முடியாதே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருது. ஹேமா பாரதிட்ட கேட்குறாங்க, என்னோட அம்மா யாருன்னு நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே டேடி, சொல்லுங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க. நீ கேக் கட் பண்ணிக்கோ ஹேமா, நான் அதுக்கப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி இப்போ அங்க வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்றாங்க. அதான் கேக் கட் பண்ணிட்டேன்ல டேடி, சொல்லுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. பாரதியோட ஃப்ரெண்ட் இப்போ அவங்க வராங்க. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பாரதியோட கையில் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரேப் பண்ணியிருக்கு. அந்த ரேப்பரை பாரதி ஓப்பன் பண்ணுறாரு. பாரதி காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பாரு, அவங்களோட ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவை ஹேமாட்ட காமிக்கிறாரு. இதுதான் உன்னோட அம்மா, ஆனால் அவங்க இப்போ உயிரோட இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு என்னோட அம்மாவை காமிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு என்னை பார்க்க வர போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் டேடி. நான் நிஜமாவே என்னோட அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சு அந்த போட்டோவை பார்த்து அழுறாங்க. ஏமா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்து அழுறாங்க. அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. மனசுடைஞ்சு கண்ணம்மா கண் கலங்குறாங்க. யாரையோ பார்த்து இவன் அம்மானு கூப்பிடுறாளே அப்படின்னு நினைச்சு மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. யார்ட்டையுமே சொல்லாம வீட்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.